இன்றைக்கு அநேக ஊழியர்கள் பிழையாமாக மாறினதுக்கு காரணம், அநேக ஊழியர்களுக்கு இன்றைக்கு நல்ல ஊழியர்கள் அல்ல என்று சாட்சி பெற்றதுக்கு காரணம், இன்றைக்கு அநேக ஊழியர்கள் விழுந்து போனதுக்கு காரணம் சபை மக்களே, சபை மக்களே, சபை மக்களே. உபதேசத்தை கேட்க வர்றதில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கறதில்லை, கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு அதனால் உண்டாகிற காயத்தை மனதில் ஏற்றுக்கொள்றதில்ல. காணிக்கை கொடுத்தா போதும், இந்த காணிக்கை கொடுத்துருங்க, நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வர்றேன், மாசத்துக்கு ஒரு தடவை வர்றேன், வருஷத்துக்கு 4 தடவை வர்றேன்னா நீங்கள் உங்களுடைய ஊழியனை பிழையாமமாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கர்த்தருடைய உண்மையான ஊழியனை பிழையாமக நீங்கள் மாற்றுவீர்கள் என்றால் கர்த்தர் பொறுத்துக் கொள்வாரோ? கர்த்தர் அதை சகித்துக் கொள்வாரோ? ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்கிறார். ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் எத்தனை வருஷம் காத்திருக்கிறார். யாரெல்லாம் நான் சொல்றதை கவனிக்கிறீங்க? ஆனா நம்ம சாதாரணமா 4 மாசத்துல அல்லது 4 வருஷத்துல பணத்துக்கோ இனத்துக்கோ ஒண்ணுக்கு கொடுத்து, பணத்தையோ இனத்தையோ ஒண்ணு கொடுத்து அவனை பிழையாமாக இன்றைக்கு சபையார் கிறிஸ்தவ சபையானது மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்தவ சபையானது ஊழியர்களை பிழையாமாக மாற்றுகிற இந்த கிறிஸ்தவ சபையானது கர்த்தருடைய வரப்போகிற கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளுமோ? பிழையாமே தப்பு இல்லைன்னா பிழையாமாக மாற்றின ஜனங்கள் தப்ப முடியுமா? தப்ப முடியுமா? சொல்லுங்க.